தொடர்ந்து 3 பிறை சந்திர தரிசனம் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா பணம் கட்டுக்கட்டாக சேரும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். 3 பிறை சந்திர தரிசனம் செய்யறதுனால மன நிம்மதி, ஆரோக்கியம், ஆயுள் விருத்தி இதெல்லாம் உண்டாகும்னு நமக்கு தெரியும். அமாவாசை முடிஞ்சு 3 பிறை வந்துருச்சு அப்படின்னாவே அதை பார்த்தோம் அப்படின்னா 2 மடங்கு வருமானம், செல்வ செழிப்பெல்லாம் உண்டாகும். காலை வேலை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். மாலை வேலையை விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேலையில் தினசரியுமே நம்ம சந்திர தரிசனம் செஞ்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி வச்சோம் அப்படின்னா செல்வம் பெருகும். இந்த சந்திர தரிசனம் அப்படிங்கிறது 3 பிறை வரக்கூடிய நாளில், அதாவது அமாவாசை முடிந்து 3 நாளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது மிகவும் நல்லது. அது நம்ம வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை நமக்கு தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமணம் ஆனவர்களாக இருந்தால் தம்பதி சமேதராக சந்திர தரிசனம் செய்யணும். திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் பெற்றோருடன் சேர்ந்து 3 பிறையை தரிசிக்கலாம். இதனால் குடும்ப ஒற்றுமை பெருகும். 3 பிறையை பார்க்க முடியல அப்படிங்கிறவங்க வீட்டில் சிவ வழிபாடு செய்யலாம். பக்கத்தில் சிவன் கோவில் இருக்குன்னா போகலாம். 3 பிறை நாளில் சந்திர தரிசனம் செய்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், மனக்குழப்பம் நீங்கும், கண் பார்வை தெளிவாகும். 3 பிறையில் சந்திர தரிசனம் செய்வது, வணங்குவது ஆயுளை விருத்தியாக்கும், செல்வங்களை சேர்க்கும், பிரம்மகத்தி தோஷங்களை நீக்கும். 3 பிறையை தரிசனம் செய்யறதுனால சிவனோட சிரசையே நம்ம நேரில் தரிசனம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து 3 பிறை நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வற்றாத செல்வ வளத்தை பெறலாம். பணம் உங்களுக்கு கட்டுக்கட்டாக சேரும். அதற்காக இதை செஞ்சுட்டு சும்மா இருந்தால் பணம் வரும்னு சொல்லலை. நீங்கள் உங்களுடைய உழைப்பையும் போட்டு உங்களுக்கு வரக்கூடிய பணம் எங்கேயாவது தடைபட்டு இருக்குது, வரலை, உங்கள் கைக்கு வந்து சேரல அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக, நம்பிக்கையோடு செய்கிறதன் மூலமாக உங்கள் கைக்கு அந்த பணம் வந்து சேரும். இல்லை ஒரு வேலைக்கு தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். எங்கேயாவது கொடுத்து பணத்தை ஏமாந்தவங்களுக்கு அந்த பணம் திரும்ப வந்து சேரும். அதனால் இந்த பரிகாரத்தை மறக்காமல் செஞ்சு பாருங்க. தொடர்ந்து 3 பிறை நீங்கள் செய்யணும். நீங்கள் 3 பிறை தரிசனம் செய்வீங்களா? பரிகாரம் ஏதாவது செஞ்சுருக்கீங்களா? அந்த பரிகாரத்துக்கு பலன் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத பதிவில் சொல்லுங்க. இந்த நாளில் நம்ம 3 பிறையை பார்த்து நம்ம தரிசனம் செய்யறதுனால நமக்கு மட்டும் இல்லை, நம்ம தலைமுறையினருக்கே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பிறை சந்திரன் அப்படிங்கிறது சிவபெருமானுடனும் அம்பிகையுடனும் தொடர்புடையது. அதே போல ஜோதிட சாஸ்திரத்தின்படி சந்திர பகவான் அப்படிங்கிறவர் மனதிற்கு காரணமானவர். ஒருவர் தெளிவான மனநிலையில் இருந்தால் மட்டும்தான் அவரால் சரியான முடிவுகளையே எடுக்க முடியும். அந்த மனம் சரியாக இருக்கணும்னா சந்திரனோட அருள் அவசியம். அதனால் சந்திர பகவானோட அருள் இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு முடிவையும் நம்ம வாழ்க்கையில் சரியான முடிவை எடுக்க முடியும். இந்த 3 பிறை தரிசனம் அப்படிங்கிறது முற்பிறவி பாவத்தை கூட போக்கும். ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகும் 3 நாள், அதாவது 3 பிறை நாளாக சொல்லுவோம் இல்லையா, அந்த நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து கூட செய்யலாம். அமாவாசைக்கு நமக்கு நிலவு தெரியாது. 3 நாளான துவிதியை திதியில இருந்து அப்படியே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த 3 பிறையை தெய்வீக பிறை அப்படின்னே சொல்லுவாங்க. சிவபெருமான் தன் தலையில 3 பிறையை சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தருகிறார். 3 பிறையை நம்ம தரிசனம் செய்வதனால அந்த சிவபெருமானோட ஒரு பகுதியை நம்ம தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தையே நமக்கு கிடைக்குது. ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு நம்ம இடைவிடாம ஜெபித்து வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மன அமைதி அடையும், அறிவு ஒளி தெளிந்த மனநிலை நமக்கு கிடைக்கும். இந்த 3 பிறை தரிசனத்தை நம்ம தொடர்ந்து 3 முறை, அதாவது ஒவ்வொரு மாதமும் செஞ்சு வந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த வியாதிகளும் வராது, நமக்கு வேண்டியது நடக்கும், செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இந்த அமாவாசை முடிந்து 3வது நாள் வரக்கூடிய இந்த வளர்பிறையில் சந்திரனை பார்த்துட்டு நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சோம்னா எந்த செயலை தொடங்குனாலும் நம்ம வாழ்க்கையில் அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் நம்மளுடைய வறுமை நீங்கி செல்வ செழிப்பும் தங்க நகைகளும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இந்த 3 பிறை பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை மாலை 6:30 மணிக்கு மேலே, நீங்கள் 6 மணிக்கு மேலே கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் ஈவினிங் தான் செய்யணும். மகாலட்சுமிக்கு உகந்த வெற்றியை தரக்கூடிய வெற்றிலைப்பாக்கு, இந்த பரிகாரத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த வெத்தலைப்பாக்கை எடுத்துக்குங்க. இதோட 1 ரூபாய் நாணயம் 1, கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், சிறிதளவு பச்சை குங்குமம் இல்லை அப்படின்னா சிகப்பு குங்குமம், இந்த 2மே இல்லைன்னா கூட ஓகே. ஆனால் இந்த 3ம் முக்கியம். வெத்தலைப்பாக்கு, 1 ரூபாய் நாணயம், பச்சை கற்பூரம், இது முக்கியம்.
இதை எடுத்து வச்சுக்குங்க. இப்போ என்ன செய்யலான்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சிருங்க. ஒரு தாம்பூல தட்டில் வெத்தலைப்பாக்கு ₹1 நாணயத்தை வச்சிடுங்க. ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு மந்திரத்தை உச்சரித்து மோதிர விரலாலும் கட்ட விரலாலையும் ஒரு சிட்டிகை குங்குமத்தை எடுத்து அந்த ₹1 நாணயத்து மேலே வைக்கணும். 3 சிட்டிகை குங்குமத்தை எடுத்து 3 முறை மந்திரத்தை உச்சரித்து அந்த நாணயத்து மேலே வைக்கணும். வச்சுட்டு பச்சை கற்பூரத்தை அதில் வைங்க. அந்த வெத்தலைப்பாக்கு ₹1 நாணயம், பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மடித்து ஒரு நூல் போட்டு கட்டுங்க. பச்சை நூல் இருந்தது அப்படின்னா நல்லது, அந்த நூல் போட்டு கட்டுங்க. இல்லை அப்படின்னா எந்த நூலாக இருந்தாலும் சரி, கட்டிட்டு உள்ளங்கையில் வச்சுக்குங்க. உங்கள் வீட்டுக்கு வெளியே வாங்க. வீட்டுக்கு வெளியவோ இல்லை மொட்டை மாடியிலையோ பால்கனிலேயோ எந்த இடமா இருந்தாலும் சரி, அங்கே போய் சந்திர தரிசனம் இருக்கக்கூடிய இடமா பார்த்துக்குங்க. சந்திர தரிசனமே பண்ண முடியாது, எங்கள் வீட்டில் வழி இல்லை அப்படிங்கிறவங்க மேலே வானத்தை பார்த்துக்கிட்டு உங்கள் கைகள் மேல் நோக்கி ஏந்தியவாறு இருந்து கொண்டு உங்கள் உள்ளங்கையில் அந்த வெத்தலைப்பாக்கு முடிச்சு பொட்டலம் வச்சுக்கிட்டு நீங்கள் சந்திர பகவான்கிட்டையும் குபேர பகவான்கிட்டையும் லக்ஷ்மி தேவிகிட்டையும் உங்கள் இஷ்ட தெய்வமான முருகனாக இருந்தாலும் சரி, எந்த தெய்வமாக இருந்தாலும் நீங்கள் நினச்சி உங்களுக்கு வேண்டிய வரத்தை கேளுங்க. உங்களுக்கு தேவையான காசு பணத்தை கேளுங்க. உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னா வேலையை கேளுங்க. தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கணும்னா லாபத்தை, எனக்கு தொழிலில் நல்ல லாபம் வேண்டும், எனக்கு ₹1,00,000 வருமானம் வர வேண்டும் அப்படின்னு வேண்டுங்க. அதற்கு பிறகு அந்த வெத்தலைப்பாக்கு முடிச்ச பூஜை அறையில் கொண்டு வந்து வச்சிடுங்க. அந்த முடிச்சு அந்த நாள் ஃபுல்லாக இரவு முழுவதும் அங்கேயே இருக்கட்டும். அடுத்த நாள் எழுந்து குளிச்சுட்டு தீபம் ஏற்றி வைத்து விட்டு அந்த வெத்தலைப்பாக்கு கட்டி வச்சிருக்க அந்த முடிச்சை அவிழ்த்து அதில் இருக்கக்கூடிய குங்குமத்தை நெத்தியில் வச்சுக்குங்க. ₹1 நாணயத்தை பீரோவில் வச்சிருங்க. நீங்கள் பணம் வைக்கக்கூடிய கேஷ் பேக்கோ உண்டியலோ எது வேணாலும் இருக்கலாம். அதில் அந்த பணத்தை ₹1 காயினை போட்டு வச்சுக்குங்க. அந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் உங்கள் கேஷ்பேக் வைக்கிறீங்களா அதுலேயே அதையும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இதே போல் ஒவ்வொரு 3ஆம் பிறை அன்றும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். அடமானம் வச்ச நகையை நீங்கள் சீக்கிரம் மீட்டரலாம்.